ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிம்பிள் இஃப்தார் தான். உளுந்த வடை. உளுந்த ஊற வச்சு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், அப்புறம் உப்பெல்லாம் போட்டு வரவி தட்டி போட்ட வேண்டியதான். நம்ம சேனலில் ஏற்கனவே உளுந்த வடை ரெசிபி இருக்குது. ஸோ உளுந்த வடை சுட்டாச்சு. பருப்பு வடையும் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பொரபொரன்னு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஏலம்பட்டை, கிராம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள்லாம் போட்டு விரவி உருண்டை பிடிச்சி பருப்பு வடையும் தட்டி போட்டாச்சு. சிம்பிளாக உளுந்த வடை பருப்பு வடை தான். கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ரோஸ் மில்க் அகார் அகார், அப்புறம் தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தேன், அதை அவிச்சு தாளித்து வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட், ஆப்பிளும் கிரேப்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்டர்ட் காய்ச்சி வச்சுருக்கேன். டின் பைனாப்பிள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போடணும். இப்போ கஞ்சி தேங்காய் பால் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பள்ளிவாசல் ஸ்டைலில் கஞ்சி சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லா பழமும் போட்டு ஃப்ரூட் கஸ்டர்டும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கொத்தமல்லி தேங்காய் வச்சு ஒரு துவையல். அப்புறம் இஃப்தாருக்கு எல்லாம் பரிமாறியாச்சு. டேட்ஸு, ஜூஸு, ஃப்ரூட் கஸ்டர்ட், கஞ்சி, வடை, ரோஸ் மில்க் அகார் அகார், தட்டைப்பயிறு சுண்டல், சட்னிலாம் இருக்குது. இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.